ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சில்லி. எப்படி நல்லா டேஸ்டியாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம இந்த காலிஃப்ளவர் சில்லி செய்யலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவரை எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்தது கடலை மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மைதா மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது சீன உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்டி கொடுக்கும், அதுக்கு தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அப்படியே நல்லா ஒரு பஜ்ஜி போடுற பதத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் ஒட்டும். அதனால கரெக்டான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சோம்ல, அதை வடிகட்டிட்டு நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இது ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்லி போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம், ஆயில் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் போட்டுடலாம். இந்த காலிஃப்ளவர் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம வேக வச்சுருக்கோம். நம்ம சிம்மில் வச்சா ரொம்ப வெந்து சொத சொதன்னு ஆயிரும். ஹை ஃப்ளேமில் வச்சா நம்மளுக்கு மொறு மொறுன்னு வரும். பாருங்கள், நல்லா காலிஃப்ளவர் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக நம்மளுக்கு காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் கூட கொடுக்கலாம். நம்ம ஏதாச்சும் சாதத்துக்கு கூட இது நம்ம லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம். பாருங்கள், நம்ம சூப்பராக நம்மளுக்கு காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நீங்கள் இது மாதிரி தான் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்.